வணக்கம், நான் ராஜராஜேஸ்வரி, அஸ்ட்ராலஜர் அண்ட் டைரக்ட் ரீடர். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட்ல இருந்து நீங்க கான்டாக்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? பர்சன்ஸ் நிறைய பேர் பேசாம அவங்க நம்பரும் போன்ல தான் இருக்கும், அவங்களால பிளாக் பண்ணவும் முடியாது. சம்டைம் பிளாக் பண்ணியிருந்தா அதை அன்பிளாக் பண்றதுக்கும் டெய்லி யோசிப்பாங்க. அப்படியே கான்டாக்ட்ல இருந்த பர்சன் நம்ம கால் பண்ணாலுமே எதில் இருக்கிற பர்சன் எடுக்காம இருப்பாங்க. ஸோ இது போல நோ கான்டாக்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் நீங்க ஏன் நோ கான்டாக்ட் போனீங்க, ஸோ நோ கான்டாக்ட்ல ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஸோ என்ன விஷயங்கள் இங்க உங்களை தடுக்குது அப்படின்றத பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 3 டைப் ஆஃப் கார்டு எடுக்க போறோம். அதாவது டைப் 1, டைப் 2, டைப் 3. இந்த 3 டைப்ல உங்களுக்கு எந்த டைப் வேணும் அப்படின்றத டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நீங்க 3 டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு நீங்க வேண்டிட்டு அப்புறமா இந்த கார்டு செலக்ட் பண்ணுங்க. இது நிச்சயமா உங்களுக்கான கார்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த டைப் வேணும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டைப் 1 கார்டு நினைச்சவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்ப்போம். நோ கான்டாக்ட்ல இருந்து ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். ஸோ டைப் 1 கார்டு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நோ கான்டாக்ட்ல இருந்து ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கார்டு சொல்லுது. ஆனா இப்போ ஓகே, ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பார்த்துட்டோம். இந்த நோ கான்டாக்ட்ல போறதுக்கான ரீசன் என்ன, ஸோ ஏன் அந்த பர்சன் நோ கான்டாக்ட்ல போனாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் போனாங்க அப்படின்னா, ஸோ உங்க கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகாம நிறைய முரண்பாடுகள் சந்திச்சு அந்த பர்சன் நோ கான்டாக்ட்ல போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் இதுக்கு ஒரு காரணம், சரிங்களா? நோ கான்டாக்ட்ல போனதுக்கு நீங்களுமே இதுக்கு ஒரு காரணம், அவங்க மட்டுமே காரணம் கிடையாது. ஸோ உங்க 2 பேருக்குமே உள்ள ஒரு முரண்பாடுனால மட்டும்தான் அவங்க நோ கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சொல்ல முடியும். ஸோ இந்த பர்சன் கண்டிப்பா ரீயூனியன் ஆவாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி ரீயூனியன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க நோ கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்ததா டைப் 2 கார்டு நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பத்தி பார்த்துருவோம். இது டைப் 2 கார்டுக்கான ப்ரெடிக்ஷன். இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்க 2 பேருக்குள்ள நிறைய சண்டைகள் வந்திருக்கு. ஸோ நிறைய சொல்லப்போனா இந்த கார்டு நீங்க டைப் 2 கார்டு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப வருஷம் அவங்க கூட போராடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த கார்டு மூலமா நம்ம பாக்குறோம். நிறைய போராட்டங்கள் நீங்க சந்திச்சிருக்கீங்க, உங்களுடைய ஃபேமிலி சைட்லயே ஆகட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைட்லயே ஆகட்டும். ஸோ உங்க 2 பேருக்குள்ளயுமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, நிறைய சண்டைகள் நீங்க அடிக்கடி வந்திருந்தது. ஸோ அந்த சண்டைகள் இருந்தாலுமே நீங்க நிறைய விட்டு கொடுத்து தான் போயிருக்கீங்க. அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் பாக்குறீங்க, இந்த பர்சன் விட்டு கொடுத்து தான் போயிருக்கீங்க. ஆனாலுமே உங்களுக்குள்ள சில முரண்பாடுனால நீங்க இப்போ விலகி இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இந்த சண்டைக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பாத்துருவோமா? இந்த சண்டையில் யாரு சம்மந்தப்படுறாங்க, என்ன ரீசன் அப்படின்றத பத்தி பாத்துருவோம். ஸோ இந்த சண்டைக்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய அதாவது உங்க கான்டாக்ட் நோ கான்டாக்ட்ல இருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பர்சன் நீங்க யார் ரீடிங் பாக்குறீங்களோ உங்களுடைய பர்சன் அவங்க உங்களை விட்டு லீவ் ஆகணும் அப்படின்ற ஒரு டிசைட் அவங்களே எடுத்திருக்காங்க. ஸோ வேற யாருமே இதுல சம்மந்தப்படல, அவங்க மட்டும்தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, லைஃப்ல நிறைய விஷயங்கள் அவங்க அடிபட்டதா அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ உங்க கூட இருந்தாலுமே நிறைய சண்டைகள் அவங்களும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபேஸ் பண்ண ஒரு விரக்தியில தான் அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கான ரீசனுமே நீங்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத பாக்குறோம். அதே போல அந்த பர்சனுமே அதாவது உங்களை விட்டு நோ கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனுமே ஒரு ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு காமிக்குது. நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா உங்க 2 பேருக்கு நடுவில் வேற எந்த பர்சனுமே வரல. ஸோ நீங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம் அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்ததா அதே போல அவங்க ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதாவது டைப் 2 கார்டு எடுத்த பர்சன் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு விரக்தி மனப்பான்மையில் தான் இருக்காங்க, உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்றது வேண்டாம் அப்படின்றது இந்த டைப் 2 கார்டு நம்ம மூலமா பாக்குறோம். ஸோ நீங்க ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இது வெளியே வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம இதுதான் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏன்னா இதுதான் நம்மளுக்கு சூழ்நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்றது இந்த காலம் மூலியமா நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்ததான் டைப் 3 கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பத்தி பாத்துருவோம். நோ கான்டாக்ட்ல ஏன் இருக்காங்க, நோ கான்டாக்ட்ல இருந்து ரீயூனியன் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பத்தி பாத்துருவோம். ஸோ அவங்க நோ கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதே போல உங்ககிட்டவும் சரிங்களா, உங்ககிட்டவும் சில ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்களுமே ஒரு ரீசன் தான், நீங்க மட்டுமே ரீசன் கிடையாது. ஸோ உங்களுடைய பர்சனுமே இதுக்கான ஒரு ரீசனா தான் அவங்களும் இருக்காங்க. உங்க 2 பேருக்குள்ளயும் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அவங்க லைஃப்ல நிறைய அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுடைய கார்மிக் ரீதியான
தொடர்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டைப் 3 கார்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கர்மா ரீதியான தொடர்பால இப்போ வந்து நீங்க வந்து நோ கான்டாக்ட் இருக்கீங்க அப்படின்றது இந்த கார்டு மூலியமா நம்ம வந்து பாக்குறோம். சரி, நோ கான்டாக்ட்ல இருந்து அவங்க வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருவோம். ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரீயூனியன் ஆனாலுமே உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட்லாம் எப்படி முரண்பாடு ஒன்று கொண்டு போயிட்டே இருந்துச்சோ அதே போலதான் ரீயூனியன் ஆனாலுமே அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத இந்த கார்டு மூலியமா நம்ம பாக்குறோம். ஸோ ரீயூனியன் ஆனாலுமே நீங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள அமையும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது வந்து கார்மிக் ரீதியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ கார்மிக் ரீதியான தொடர்புகள் இருக்கும்போது நிறைய சண்டைகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்த பர்சன் கூட வந்து நீங்க நிறைய லெசன்ஸ் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது உங்களுடைய விதியாகவும் எழுதப்பட்டிருக்கு, அவங்களுடைய விதியிலையும் எழுதப்பட்டிருக்கு. அதனால வந்து நீங்க நோ கான்டாக்ட்ல இருந்து கான்டாக்ட் ஆனாலுமே இணக்கமான சூழ்நிலை உங்களுக்குள்ள ஒரு நிலவுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்ல நீங்க ரெடி ஆயிக்கோங்க. ஏன்னா கார்மிக் ரீதியான தொடர்புகள் இருக்கும்போது நம்ம வந்து அவ்வளவு சந்தோஷமான சூழ்நிலை அங்கே எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்ல நீங்க ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கலாமா வேண்டாமான்றது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கார்டில் உங்களுக்கு எந்த டைப் வந்து பொருந்துச்சு அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.